அவா அறுத்தல். மனுஷங்கனாலே நிறைய பயம், நிறைய ஆசைகள் இருக்குங்க. ஆசைகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீடு கட்டணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், ஆடம்பரமா இருக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த மாதிரி எண்ணற்ற ஆசைகள். பயம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஐயய்யோ! கடன்காரன் வந்துருவானே, வீடு கட்டணுமே, கல்யாணம் பண்ணணுமே, கல்யாணம் ஆகலையே, எல்லாரும் கொஸ்டின் கேட்குறாங்களே, லேட் ஆயிருச்சு, மேனேஜர் திட்டுவாங்களே, சூப்பர்வைசர் திட்டுவாங்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன பயம். அப்புறம் பெரிய அளவிலான பயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம், ஆசைகள் நிறைய இருக்குங்க. இதை பற்றி தான் என்னோட திருக்குறள்னு சொல்லுது. பார்க்கலாங்களா? அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா. இதோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் அல்லது அப்படின்னு சொல்லுதுங்க. அவா அப்படின்னா ஆசை. ஏன்னா ஒருவனை சோர்வு கண்டு கெடுத்து வஞ்சிப்பதே இந்த ஆசை தான் அப்படின்ட்டு இந்த திருக்குறள் சொல்லுது. கரெக்டாக சொல்லப்போனால் இப்போ நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய வருத்தங்கள் இருக்குது. நம்மளுடைய வருத்தங்கள் ஆக்சுவல் வருத்தமே கிடையாது. ஸோ இந்த எல்லா வருத்தமும் கிரியேட் ஆகிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஆசைகள் தான். ஸோ நம்மளோட ஆசைக்கு நம்ம அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படின்ட்டு நம்ம நிறைய பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸ்டார்டிங்கில் ஒன்று இந்த ஆசை அந்த ஆசைன்னு பண்ண நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி நிறைய பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட கையில் இருந்து காசு எல்லாமே செலவாகி மேபி கடன் வாங்கியிருப்போம், அதை ரொட்டேஷன் பண்ணியிருப்போம், அது இதுன்னு ஏதாவது பண்ணியிருப்போம். அப்படி பார்க்கும்போது நமக்கு எல்லாமே பேக்லாக்ல நிற்கும். ஸோ அதனால அந்த கடன் தொல்லை. அப்படி இந்த மாதிரி ஆசைகள்னால தான் நமக்கு நிறைய துன்பங்கள் வரக்கூடும் அப்படின்ட்டு திருக்குறள் சொல்லியிருக்குதுங்க. ஸோ இதோட கருத்து என்னன்னா, ஆசைகளை அடக்கி வாழ்பவன் நல்லா வாழ்வானுங்க.